இவன் அப்பதான் அம்ப நான்கயிறில் போட்டு இழுத்துருக்கான், இன்னும் விடவே இல்லை. அதுக்குள்ள பரமேஸ்வரனுடைய மூணாவது கண்ணுனுடைய ஒரு ஓரத்திலேருந்து இத்துணூண்டுக்கு தீப்பொறி கிளம்பித்தான். அழிக்கிறதுக்கு என்னவோ அந்த நம்ம இதெல்லாம் திருவிழா படத்தெல்லாம் பார்ப்போம், கண்ணை திறந்து அப்படியே தீப்பொறி பறக்கிற மாதிரி பார்ப்போம். அவ்வளோலாம் தேவையில்லை, இவ்வளவுதானா? அது இத்தினூண்டு கிருஷான் மனுகும், அவ்வளோதான். கிருஷான் மனுகும், அது கிருஷானுன்னா அக்னிக்கு பேர். அது ஒரு அணு மாத்திரம்தான், இத்தினூண்டுக்கு வெள்ளம் வந்துதான். அது வெளில வந்து நேராக மன்மதனிடத்தே வந்து சேர்ந்ததும் என்னாச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பெரிய விஷயம்னா, சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கணும்? ரொம்ப கோவப்படுற தெய்வம்னு சொல்லியிருக்கணும். தயாநிதேகேன்னார். கருணையை சொத்தாக வச்சுட்டு இருக்கிறவருடைய கண்ணிலேருந்து. அதனால தான் ஏண்டான்னா தயாநிதி அக்னியை அனுப்பலேன்னு தெரிகிறது. அவருடைய கண்ணிலேருந்து தீப்பொறி கிளம்பித்து. இதுக்கும் பரமேஸ்வரனுக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் மன்மதனை நீ என்னம்மா என்கிட்ட பானம் போட்டுருவே, நான் பிரத்யஸ்திரம் போடுறேன் பார் அப்படின்னு கோபிச்சுட்டுனா அவர் எரிக்கிற மன்மதனே. அப்படி பண்ணாததுக்கே அவருக்கு பேர் வந்துடுது காமாரின்னு. சில நேரத்தில் அப்படி ஆயிடுவோம். நம்ம ஒரு காரணபூதமாக ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னால் யாரோ பண்ண காரியத்துக்கு நிமித்த மாத்திரம்பவேன்னு நம்ம போய் மாட்டின்ட்டு கெட்ட பேர் நமக்கு வந்துடும். நம்ம கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கணும், நான் அதை பண்ணவே இல்லை, நான் அதை பண்ணவே இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் நம்பவே மாட்டான். அந்த மாதிரி ஆகிடும். பரமேஸ்வரனுக்கும் அதே நிலைமை தான். அப்பா நான் காமாரி கிடையாது. ஏன்னா லோகம் முழுக்க இவா 2 பேர் சேர்ந்துருந்தா தான் சேர்ந்துருக்கும்னு சொன்னால் அப்போ அவருக்கு எவ்வளோ ஆசை இருக்கும் இந்த லோகத்துக்கு மேலே. அப்போ அவருக்கு ஆசைன்னு ஒன்று போயிடுதுன்னு சொன்னால் லோகம் முழுக்க ஆசையே இருக்காது அப்படின்னு சொன்னால் அவர் ஆசைப்பட்டிருக்காருன்னு தெரிகிறது இல்லையா? அதுக்கு முன்னாடி அவருடைய ஆசையினால தான் லோகம் முழுக்க ஆசை இருந்திருக்கு, விரதி இல்லாமல் இருந்திருக்கு. அதனால் அவருக்கு இவன் மேலே எந்த கோபமும் கிடையாது. சர்வேஷஸ்ய தயாநிதேஹே திருத்தீயா தட்சிண கோணாது. ரொம்ப விசேஷமாக கவனிங்க. நம்ம அந்த திருத்தீயாது அக்ஷிண கோணாது, மூணாவதாக இருக்கக்கூடியதான கண்ணு. ஒரு கண்ணு சூரியன், இன்னொரு கண்ணு சந்திரன், இன்னொரு கண்ணு அக்னி. பிரார்த்தனை பண்ணிண்டவாளில் அக்னி பகவானும் ஒருத்தர். ஹே மன்மதா, நீ போய் அங்கே போயிட்டு இந்த காரியத்தை நடத்தி கொடுன்னு இந்திராதி தேவர்கள் கேட்கும்போது அக்னி பகவானும் சேர்ந்து தான் பிரார்த்தனை பண்ணிட்டார். ஆனாலும் பரமேஸ்வரனுடைய கண்ணில் இருக்கும்போது அவரால் கூட அதை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா அவரை பயந்துட்டு தான் அக்னி பகவானும் சஞ்சரிச்சுட்டு இருக்கா. அதனால பரமேஸ்வரன் எந்த காரியமும் செய்யாமல் இருக்கும்போதே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவானுகிரகத்தை பண்ணிட்டு இருக்காருங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். அவர் ஒருத்தன் அடிக்கவரான்னு தெரிஞ்சதுன்னு சொன்னால் இது தானாக நடக்கும். நாம் அதை அவர் தனியாக செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அம்பரீஷ சரித்திரத்தில் பார்க்கும்போது துர்வாசர் வந்துட்டார். அம்பரீஷனை நிற்க வச்சு கேள்வி கேட்குறார், என்னம்மா நீ தீர்த்தத்தை சாப்பிடுவே? நான் வரத்துக்கு முன்னாடி ஏகாசி உபவாசம் உனக்கு அவ்வளோ முக்கியமாக போச்சா? துவாசி பாரனே, நான் தான் வரேன்னு சொன்னேனே, ஆதிச்சத்தில் நீ எப்படி தீர்த்தத்தை குடிப்பே அப்படின்னு கேட்டு தன்னுடைய ஜட்டையிலேருந்து ஒரு ஜட்டையை எடுத்து அப்படி தூக்கி போட்டார். அது ஜுவாலையை கக்கிண்டு போகிறது. பிரத்யஸ்தன் அவன் ஒன்றும் போடல, சுதர்சனம் தானா வந்துருத்தோம். அப்போ சுதர்சனத்தை பெருமாள் போட்டாரோ அப்படின்னா, இங்கேயும் துர்வாசர் மறுபடியும் கிளம்பி பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மாவும் முடியலேன்னு சொல்ல, கைலாசத்துக்கு போய் கைலாசத்தில் பரமேஸ்வரனும் என்னாலெல்லாம் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்ல, யாருடைய பக்தன்ட்டு அபச்சாரப்பட்டியோ அவள்கிட்டயே போகணும்னு கை காமிச்சு விட்டார் பரமேஸ்வரன். அதனால மகாவிஷ்ணுட்ட வந்து நமஸ்காரம் பண்ணும்போது அவர் சுவாகத்தம் சுவாகத்தம், வாங்கோ வாங்கோ, என்ன விஷயமா வந்தே இல்லை, இந்த மாதிரி அம்பரீஷன்ட்ட அபச்சாரப்பட்டுவிட்டேன், நீங்கள் தான் அஸ்திரம் போட்டேன். நான் ஒன்றும் போடவே இல்லையே. சுதர்சனை என்ன தொலைத்துறான். திரும்பி பார்த்தார், ஓ சுதர்சனை இங்கே இல்லையா, கிளம்பிட்டானா அவன். அவ்வளவுதான். அதனால தான் சுதர்சனுக்கு அவ்வளோ மகிமை. சுவாமி வந்து அஸ்திர பிரயோகம் பண்ணணும்னு சுதர்சனர் காத்துட்டே இருக்க மாட்டார். பக்தன்னு சொல்லியாச்சுன்னா காப்பாற்றி தீருவேன்னு அவராக கிளம்புவார். அதனால அவருக்கு உண்டான ஆயுதத்துக்கு ஒரு பெரிய மகிமை சுதர்சனாஸ்திரத்துக்கு. அதனால சுவாமி கிட்ட இருக்கக்கூடியதான வஸ்துக்கள் எல்லாம் சுவாமியினுடைய ஆக்ஞைக்காக காத்துட்டு இருக்காது. எது நடக்கணுமோ அதை நடத்திட்டு போயிட்டே இருக்கும். பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதாம்னா சுவாமியினுடைய சாநித்தியம் போகிறோம். அதனால தான் கல்லில் சுவாமி இருந்தாலும் இருந்தா போறோம்னு பூஜை பண்ணுறோம். இல்லைன்னா நமக்கு தெரியுமே, ஏன் நான் தான் அபிஷேகம் பண்ணுறேன், நான் தான் அலங்காரமே பண்ணி விட்றேன், அது எப்படி என்ன காப்பாற்றும் கேள்வி வந்திருக்கணுமா இல்லையா?
அப்போ என்னென்னா அது இருந்தால் போரும் எல்லா காரியமும் தன்னா நடக்குங்கிறது ஏற்கனவே ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டதுனால எனக்கு அது கல்லாக இருந்தாலும் போரும், அது என்னை காப்பாற்றுங்கிற நம்பிக்கை நமக்கு ஏற்படுங்கிறது தான் இந்த சரித்திரங்கள்லாம். அவர் சும்மா இருக்கக்கூடியதான அந்த தயாநிதியினுடைய அந்த மூணாவதாக இருக்கக்கூடியதான கண்ணினுடைய ஒரு ஓரத்திலேருந்து அந்த ஒரு சின்ன தீப்பொறி கிளம்பி இந்த மன்மதன் மேலே வந்து விழுந்துதான். அப்படி விழும்போது என்னடா ஆச்சுன்னு சொன்னால், ஒரு குங்குளியம் எப்படி அக்னியில் விழுந்தா அப்படியே பொடி பொடியாக மாறி இருக்கிற இடமே தெரியாமல் காணாமல் போய் பஸ்மமாக போகுமோ, கருப்பா போகுமோ, அந்த மாதிரி ஆயிட்டானா. விட்டவெம் பகழி ஐந்தும் வியத்தகு விமலன் மீது பட்டலும் சிறிதே வேளை பார்த்தனன் பார்த்தலோடும் கட்ட அழல் பொதிந்த நெற்றிக் கண்ணது நெடிதே காமன் சுட்டது கைலை முற்றும்